என்ன மணி 8:00 ஆயிடுச்சு, எல்லாம் மேலே ஆளை கிளம்பு, நம்ம ஒன்றும் சாப்பிடலையே. சரி, பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியலையே. யார் வீட்டில் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்களா? ஹலோ, யார் பேசுறது? என்ன நண்பா, டைம் ஆச்சுடா, பசங்க ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும், நான் சாப்பிடணும், மணி ஆச்சு, பேசணுமா? ஓகே பாய். சரி, எங்கள் வீட்டுக்காரங்க ஆளை காண. வாய் அங்கே. என்ன சவுண்டு ரொம்ப எகிறது? நான் இங்கே தான் இருக்கிறேன். மைண்ட் வாஷ் நினச்சி ஓப்பன் மைண்டில் பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லையா, டைம் ஆச்சு, பசங்க ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணியா? அதுங்கெல்லாம் இப்போ தான் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு சாப்பிட்றாங்க. ஓகே, எனக்கு பசிக்குது. உங்களுக்கு சாப்பிட்ற ஐடியா இருந்தால் வாங்க, இல்லைன்னா போங்க. அப்படியா? ஒன்றும் புரியலையே. காலை ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிங்க பார்த்தா சாப்பிட்னா சாப்பிட்டு போங்களா? ஒன்றும் சரியில்லையே. இந்த பசங்க ஏந்திரிக்கிற டயத்துக்கும் நீங்கள் கேட்குற வேலைக்கும் வெளியே ஏந்திரிச்சு சமைக்க முடியுமா? சமைச்சதே பெருசு. இருக்கிறத வந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா நீங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிடுங்க. ஹோட்டலையா? இல்லை இல்லை, வருமானம் கம்மியாகுது, நான் நீ ஆக்கிற சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன். இங்கே பசங்க சாப்பிட்றாங்க, நம்ம வாங்க போகலாம். இங்கே நான் சமைச்சது வெறும் உப்புமா தான், வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். என்னது உப்புமா சமைச்சிருக்கிறியா? ஏம்மா அது ரொம்ப தப்புமா. சரி பரவாயில்ல, நானே சாப்பிட்டு போகிறேன். நான் வாங்க, நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிட டைனிங் ஹால் போலாமா? ஓ மை காட், என்னடா தம்பி நடக்குது இங்கே? டேய், நான் ஒரு வழியாக உங்கள் அப்பாவில் சமாளித்து உப்புமா செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லி அவரை சாப்பிட கூப்பிட்ருக்கேன்டா. இங்கே வந்து பார்த்தா நீங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ எப்படா தம்பி நான் சமாளிக்கிறது உங்கள் அப்பாவை? அப்பா கிட்ட இருந்து அந்த விஷயத்தை எப்படி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதை மறைச்சிருவோமா? ஆனால் எனக்கு ஒரு ஃப்ளேவரா பண்ணணும். நான் மண்டே இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வருவேன். வந்தவுடனே 1 மணி நேரம் என்ன விளையாட ஒன்று, 1 மணி நேரம் டிவி பார்க்க ஒன்று, அதே மாட்டோம் ஒரு டியூஷனை கட் பண்ணணும். ஓகேவா? நான் இங்க இருக்கிறேன்டா. உங்க 2 பேர்த்தையும் நான் அப்பா சொல்றேன்டா. ஹேய், நீ மேக்ஸில் கம்மி மார்க் எடுத்ததை நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீ சிக்கிக்குவே. சைலண்ட்டாக இருக்கணும் தெரியுமா? முடிஞ்சா சொல்லுங்க மம்மி. இங்க பாரு பாப்பா, அப்பா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சேஃப்டி. அப்புறம் நம்ம ஸ்கூல் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே உனக்கு எதுக்கும் சரவெடி. அதனால வந்தமா உக்காந்துமா சாப்பிட்டோமா ஸ்கூலுக்கு போனோமான்னு இருக்கணும். ஓகே பசங்களா, சாப்பிட்டு முடிச்சிங்களா உப்புமாண்ணா? சரி, அம்மா உப்புமா சமைச்சிச்சான், ஆஃபீஸ் போகணும், டைம் ஆச்சு, நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும். ஓகேவா? உப்புமா இங்கே, எனக்கு கொஞ்சம் உப்புமா வைங்க. தான் நான் உடனே போய் உப்புமா எடுத்துகிட்டு வரேங்க. என்ன ராஜா, என்ன காலையில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற? டைம் ஆச்சு, இப்போ பசங்களை கொண்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். ஓகேவா? சரி, நான் வீட்டில் உப்புமா இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு வரேன். உப்புமா வந்து கொஞ்சம் பசி அடங்காது, எனக்கு 2 இட்லி ஒரு வடை வாங்கி வைக்கிறியா? சரி, மறந்துடாரா, பசி எடுக்குது இங்கே உப்புமா வேற. எங்கே உப்புமா எனக்கு வைக்கலையே, எல்லாம் தெரியல, எம்டிஆர் இருக்குது. தம்பி எங்கப்பா உப்புமா எனக்கு? அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கப்பா. ஃபோன் பேசிக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டதே நீங்கள் மறந்துட்டீங்க. எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்கப்பா போகலாம். இல்லைப்பா, எனக்கு வந்து வயிறு நொம்புன மாதிரி இல்லையே. அப்பா நீங்க சாப்பிட்டீங்கப்பா, இப்போ எங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, வாங்கப்பா கிளம்பலாம்ப்பா. ஓ அப்படியா? ஓகே, என் பொண்ணு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கேன். வாங்க ஸ்கூலுக்கு போகலாம், டைம் ஆச்சு. என்ன நம்ம சாப்பிட்டு பசங்க சொல்லிட்டாங்க. ஓகே பரவாயில்ல, வயிறு திருப்பி பசிக்குது. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி 2 இட்லி வடை சொன்னான், அவனை கேட்பான் என்ன பண்ணுறான்னு. ராஜா, இட்லி வாங்கிட்டியாப்பா, வடை வாங்கிட்டியாப்பா? வச்சிருப்பா, நாங்கள் ஆஃபீஸ் வந்துக்கிட்டே இருக்கிறேன். டேய் ஜோர்ஜ், என்னடா ஹாலிடே வரப்போகுது, மெயினான கிறிஸ்மஸ் வருது, நெக்ஸ்ட் நியூ இயர் வருது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பொங்கல் வருது, ஒரே செலிப்ரேஷன் தான் போ. ஏய் என்னடா மைக்கு, நீ பாடு செலிப்ரேஷன் தான் சொல்லிட்டு இருக்கிற. அப்படியே பார்த்தாலும் எங்க வீட்ல அப்படி இல்லடா, உங்க வீட்ல தான்டா செலிப்ரேஷன். இங்க எப்பவுமே கஞ்சி தான்டா கொடுக்குறாங்க. என்னடா ஹெல்த்துக்கு அப்புறம் எப்படா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க? அப்படியே செலிப்ரேஷன் பண்ணாலும் என்னோட பாடி ஒத்துக்காதுடா. உங்க வீடு மாதிரிலாம் எங்க வீட்டில் இல்லைப்பா. எங்க டாடி மம்மி வந்து கிஃப்ட் நிறைய தருவாங்க. நியூ ட்ரெஸ்ஸு, அது ஒரு செட்டுக்கு 2 செட்டு எடுத்து தருவாங்க. கேக் வெட்டுவாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்குவாங்க, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அப்பா வாங்கி தருவாங்க. நிறைய செலிப்ரேஷன் பண்ணுவோம்டா நாங்களாம். மணி மோர் எக்ஸ்பென்சர் பண்ணுவார் எங்கள் டாடி மம்மிலாம்ப்பா. நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்க, ஹாப்பியாக இருப்போம்டா. டேய், உங்கள் வீடு மேலே எங்கள் வீடுலாம் இல்லைடா. எங்கள் வீட்டில் ரொம்ப சில்லறத்தனமாக பண்ணுவாங்கடா. பணம்னு சொல்லுவாங்கடா. ஏன்னா ரொம்ப செலவு பண்ணுற ஃபேமிலிலாம் கிடையாதுடா. மாத கடைசி ஆயிடுச்சுன்னா வச்சுக்க, மாதம் ஃபஸ்ட்டில் பிரியாணி செய்வாங்க, செகண்ட் வீக்கில் அப்படியே எக்கா குறைச்சிடுவாங்க, தேர்ட் வீக்கு போகிறது வீக்கில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பர்ஸை பார்க்குறது. இங்கே பாருப்பா, அப்பா கிட்ட பைசா இல்லைப்பா, நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்லிடுவாங்கடா. இந்த கிறிஸ்மஸ் வேற எப்போ பார்த்தாலும் 25, 26 மந்த்து எண்டில் வந்துக்கிட்டே இருக்குதா.
அவங்க மம்மி டாடிட்ட இல்லை, கிறிஸ்மஸ் முடிஞ்சு நானே கிஃப்ட் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படிம்பாங்கடா. நீ தான் கொடுத்து வச்சாலு. டேய் நண்பா, ரொம்ப கவலைப்பட்டுக்காதே. கிறிஸ்மஸ்னா என்ன, இருக்கிறவங்க இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கறது தான்டா. நான் வந்து உன்னை இன்வைட் பண்ணுறேன் உங்கள் ஃபேமிலியவே. நீ உன்னோட சிஸ்டர், உன்னோட பிரதர், உங்கள் மம்மி டாடி எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் எங்கள் மம்மி டாடிகிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். நாங்கள் வந்து பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வாங்கி வச்சுருப்போம். நிறைய கிஃப்டெல்லாம் எங்கள் டாடி மம்மி கொடுப்பாங்க. அப்போ நீ வந்துட்டுனா செலிப்ரேட் பண்ணலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். இன்னும் நம்ம போய் நிறைய நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிள், கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஃப்ரெண்டையும் நம்ம இன்வைட் பண்ணுவோம். என்ன சரியா? நம்ம யூசுப்பை இன்வைட் பண்ணுவோம், ஜான்வியை இன்வைட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். நான் கிஃப்ட் கொடுக்கணும்ல. சரிடா மைக்கு, ஸ்கூல் டைமும் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சு. அப்பனா வாங்க நம்ம போய் கிளம்பலாம். நம்ம பார்ட்டில பார்க்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டே. ஹே ஜான்வி, ஹாப்பி கிறிஸ்மஸ் டே. ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள், வாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் உங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், வாங்க. வரமா தம்பி, நல்லா இருக்கிறியாப்பா? ஓகே, நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தம்பி, ஓகேவா? இப்போ டைம் ஆகிட்டே இருக்குது தம்பி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா? சரிடா மைக்கு, வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, அதான் இப்போ வந்துட்டல, வாங்க நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். டேய் மைக்கு, அது என்னடா கிறிஸ்மஸ் ட்ரீ செம்மையா இருக்குதுடா. அதெல்லாம் லைட்லாம் வச்சிருக்க, மேல என்ன கோல்டன் ஸ்டார்லாம் நல்லா மின்னுதுடா. அதே மட்டும் இந்த குளிர் சீசனுக்கு நல்லா ஃபயர்லாம் வச்சிருக்க, மேல என்ன 3 கேண்டல்லாம் நல்லா இருக்குது. அதே மட்டும் ஓரமா கிஃப்ட் வச்சிருக்கல, எனக்கு அந்த நல்ல கிஃப்ட் தந்துடுறா ப்ளீஸ்ரா. சரி, என்ன சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க பாத்தியா ஜோ? டிசம்பருக்கு நல்லா ஸ்னோவா இருக்கும்னு சொல்லி நான் எப்படி ஃபயர் வச்சிருக்கேன் பாத்தியா? அவ ஆல்ரெடி நீ ஸ்கூல்ல இருமிக்கிட்டு தான் இருப்ப, அப்படியே பார்த்தா நீ ஸ்கார்ஃப் போட்டிருக்க, அதனால நீ வீக் பாடின்னு பார்த்தாவே தெரிஞ்சிரும்டா. அதனால தான் நான் ஃபயர்லாம் வச்சிருக்கேன். சரி, எப்படி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா இருக்குதா? நீ வரதுக்காக நான் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் பாத்தியா? அதே மட்டும் சாண்டா தாத்தா வந்து நம்மளுக்கு கிஃப்ட் தருவாங்க. சரி, சாப்பிடுறதுக்கு கேட்டியே, நான் தான் பிரியாணி செஞ்சிருக்கேன், வா டேஸ்ட் பண்ணலாம் வா. அப்பனா கேக்கு எல்லாமே இருக்குதுடா, வாடா. என்னடா மைக்கு, நீங்க நல்லா வெரைட்டியா செஞ்சு வச்சிருப்பேன்னு சொல்லி நான் வீட்ல தான் சாப்பிடாம வந்திருக்கேன்டா, வாடா. என்ன அப்படியே சோறுலாம் இருக்குது, பிரியாணி இருக்குது, கேக் இருக்குதுன்ற, அப்படியே நிக்க வச்சு பேசிட்டு வா, ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள போய் பூந்துருவோம். என்னப்பா வந்ததுலேருந்து நீங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டி கிறிஸ்மஸ் வாழ்த்து உனக்கு சொல்கிறேன்பா. விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் பா. மைக்கே, இந்த அங்கிளுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். மைக்கனா ஹாப்பி கிறிஸ்மஸ்னா. தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ ஆன்ட்டி, தேங்க் யூ ஜோ, தேங்க் யூ பாப்பா. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் வராங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. டேய் மைக்கு, உன்னோட சர்ப்ரைஸ் என்னவோ எனக்கு தெரியும். நம்மளோட சீஃப் கெஸ்ட் யார் வராங்கன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நான் வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், பயப்படாத. சரி, இப்போ அவரை கூப்பிடலாமா? நான் தான் உங்களோட சர்ப்ரைஸ், நான் தான் உங்களோட சீஃப் கெஸ்ட், நான் தான் உங்களோட சாண்டா தாத்தா. நான் எல்லா சின்ன குழந்தைகளுக்கும் பிடித்த சாண்டா. எனக்காக வெயிட் பண்ணதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். குழந்தைங்களா, உங்களுக்காக நான் ஸ்பெஷல் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க. தேங்க் யூ சாண்டா தாத்தா, தேங்க் யூ சாண்டா தாத்தா, தேங்க் யூ சாண்டா தாத்தா. குழந்தைங்களா, உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.